அண்மையில் பிபிசி செய்தி நிறுவனம் ஒரு சர்ச்சைக்குரிய கட்டுரை வெளியிட்டிருந்தது. அண்டை நாடுகளில் ஜென்னிசெட் தலைமுறையினர் வீதிக்கு வந்திருக்கும் நிலையில் இந்திய ஜென்னிசெட் தலைமுறையினர் வீதிக்கு வர மறுப்பது ஏன் என்ற ரீதியில் அந்த கட்டுரை எழுதப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்தியாவுக்குள் கலவரத்தை தூண்ட முயற்சிப்பதாக பிபிசி மீது பாஜக சார்பில் தமிழக டிஜிபியிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியான வலியுறுத்தல்கள் டிஜிபியிடம் வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து பாஜகவுடைய வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் குமரகுரு அவர்களிடம் கேட்கலாம். சார், இன்றைய தினம் எதற்காக காவல்துறையிடம் பாஜக சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு? பிபிசி மீதான சர்ச்சைக்கான காரணம் என்ன சார்? கடந்த வாரம் 23ஆம் தேதி பிபிசி நியூஸ் என்ற ஒரு சேனல் வழியாக ஒரு ஆர்டிகிள் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உலகம் முழுக்க இந்த ஜென் ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய 13 வயசுல இருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த குறிப்பிட்ட மக்கள் தொகை தான் உலகத்தோட பல சரித்திரங்களை, பல புரட்சிகளை நடத்துது. அதுக்கு உதாரணம் ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, பங்களாதேஷ், நம்ம நேபாள், இது போன்ற பல நாடுகள்ல ஆட்சி மாற்றமே ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த சக்தி மிகப்பெரிய ஒரு வலுப்பெற்று வந்திருக்கு. ஆனா இந்தியா மாதிரி இருக்கிற நாட்டுல கிட்டத்தட்ட 37 கோடி மக்கள் தொகை உள்ள அந்த ஜென்சி என்ற ஒரு பிரிவு மட்டும் ரொம்ப சைலண்டா அமைதியா இருக்கு. எங்க இருக்குன்னா முழுக்க முழுக்க சோசியல் மீடியாலையும் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல மூழ்கி கிடக்குது. அவங்க இதுக்கெல்லாம் வர்றதுக்கு நேரம் அவங்களுக்கு இல்லை. ஆனா அதுக்கு உண்டான காரணங்கள்லாம் இந்தியாவில நிறையவே இருக்கு. ஆனா அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருந்தா கூட இவங்க வெளில வர்றதுக்கு பயப்படுறாங்க. அதுக்கு ஒரு காரணம் ஒன்றிணைக்க, அவங்க எல்லாம் ஒன்றாக இணைக்கக்கூடிய சக்தி இந்தியாவில இல்ல அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதையும் மீறி சொல்லணும்னா சில பேர் எங்க நம்ம அந்த மாதிரி போய் போராட்டம் நடத்தினா நம்ம தேச துரோகி என்ற பட்டம் நம்ம கொடுத்துருவாங்களோ அப்படி அந்த பயத்துல பல பேர் இருக்காங்க. இதனாலதான் இந்தியா போன்ற நாட்டுல இந்தியா நாட்டுல எந்த புரட்சியும் எந்த கிளர்ச்சியும் இது வரைக்கும் வரல. ஆனா வரக்கூடிய சாத்தியக்கூறு நிறைய இருக்கு, இளைஞர்கள்லாம் வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு ஒரு வேண்டுமென்றே ஒரு விஷமத்தனமான ஒரு ஆர்டிக்கிளை போட்டு, அதாவது நாடு நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு பாராட்டுறதை விட்டுட்டு இந்த நாடு மட்டும் எப்படி அமைதியா இருக்கு, மற்ற நாட்டுல இருக்க என்ன பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் இந்த நாட்டுல இருக்கு, அப்ப ஏன் இந்த நாடு மட்டும் அமைதியா இருக்கு, வெளியில வாங்கன்னு தூண்டி விடுற மாதிரி ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதியிருந்தாங்க. இது சம்பந்தமாக எங்களுடைய மாநிலத்துல நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒப்புதல் பேர்ல நீங்க உடனடியா கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. உடனே நாங்க லீகல் செல் சார்பாக இன்றைக்கு போய் நானும் மாநில துணைத் தலைவர் பால் கனகராஜும் மற்ற வழக்கறிஞர்கள் எல்லாம் போய் இன்னைக்கு டிஜிபியை சந்திச்சு அவங்கள்ட்ட புகார் மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன் டிஜிபிட்ட கொடுத்தோம்னா, இது இந்தியா முழுக்க இருக்கிற சர்வீஸ். அது நியூஸ் தமிழ்நாட்டிலயும் சென்னையிலயும் அவங்களுக்கு ஆபீஸ் இருக்கு. இதே மாதிரி ஏற்கனவே போன ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி மோடிஸ் கொஸ்டின் சொல்லி ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று ரெடி பண்ணி போட்டாங்க. அது என்னன்னா 2002ல ஏற்பட்ட குஜராத் கலவரத்தை இப்ப நினைவு கூர்ந்து அப்படிப்பட்டவர் தான் இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காருன்னு சொல்லி தேவையில்லாம அப்போ ஒரு சர்ச்சையை கிளப்பினாங்க. அது இந்தியா முழுக்க பேன் பண்ண செய்யப்பட்டது. இது மாதிரி இது ஒரு வேலையாவே செஞ்சுட்டு இருக்கிற பிபிசியை ஒட்டுமொத்தமா இந்தியாவில தடை பண்ணணும்ன்றது முக்கிய கோரிக்கையாகவும், அதை யார் தவறு செஞ்சா அவங்க மேல கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுக்கும் வச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த புகார்ல இந்த நபர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது குறிப்பிட்டிருந்தீங்களா? பிபிசி செய்தி நிறுவனத்தின் மீது நாங்க புகார் கொடுத்தோம். இதையேதான் வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே இந்தியா நாட்டுல மட்டும் அமைதியா இருந்தா அவங்களுக்கு என்னைக்கும் பிடிக்கிறது இல்ல. அதனால அவங்க இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு தடவை கட்டுரை மூலமாக மக்களை அவங்க தேவையில்லாம கிளப்பி விடுறாங்கன்னு தான் முதல் குற்றச்சாட்டு. இந்த கட்டுரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்தியால அவங்க சொல்ற மாதிரியான சூழல் இருக்குன்னு பாக்குறீங்களா, இல்ல எப்படி பாக்குறீங்க? இல்ல இந்தியாவுல அந்த சூழல் இல்ல. ஆனா அவங்களுக்கு என்ன சூழல்ன்றது புரிஞ்சுக்க முடியுது. நமக்கு என்ன சூழல்ன்றதை விட அவங்களுக்கு என்ன சூழல்னா, இன்னைக்கு இங்கிலாந்து நாடு மிகப்பெரிய ஒரு வேலையில்லா திண்டாட்டத்துல இருக்கு. விலைவாசி உயர்வு கடுமையா இருக்கு. 3 பிரதமரை ஷார்ட் பீரியட பார்த்த ஒரு நாடாக மாறிட்டு வருது அது. இப்ப அப்படி எல்லாம் இருக்கும்போது இங்க பக்கத்துல நேபாள்ல பிரச்சனை, இந்தோனேஷியால பிரச்சனை, பங்களாதேஷ்ல பிரச்சனை, எல்லா இடத்துலயும் பிரச்சனை, உலகமே பிரச்சனையில இருக்கும்போது இந்த ஒரு மனிதன் மட்டும் பிரைம் மினிஸ்டரா இருக்கிற நாட்டுல ஏன் ஒரு பிரச்சனையும் வரல? எல்லா உலகத்துல எல்லாருமே விலைவாசியை கூடிட்டு இருக்காங்க. இவர் ஜிஎஸ்டி வரியை குறைச்சிட்டு இருக்காரு. அப்போ உலகம் ஃபுல்லா ஒரு பக்கம் போகுது, இவர் வேற பக்கம் போறாரு. இவர் இன்னும் அப்படியே விட்டுட்டா இந்த நாடு எங்கேயோ போய் நின்றோம். அதனால இந்த நாடு வளரக்கூடாதுங்கிறது வெளிநாட்டு சதிங்கிறது ரொம்ப 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 கிளியரா தெரியுது.